வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025. இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று கோச்சார சந்திரன் விருச்சிக ராசிக்குள் செல்கிறார். காலை தொடங்கி இரவு 7:56 வரை அவர் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. 7:56 இரவு நேரத்தில் அவர் தனுசு ராசிக்குள் பிரவேசிக்க இருக்கிறார். இதுதான் கோச்சார கிரகநிலை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இதனுடைய விளைவுகள் தனிப்பட்ட முறையில் இன்றைய நிலைக்கு என்னென்னலாம் நடக்கும், எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து, தந்தை வழி உறவினர்களை நினைத்து, தாய் வழி உறவினர்களை நினைத்து சில குழப்பங்களாக இருக்கலாம். அளவுக்கு அதிகமான தைரியம் இன்று வேண்டாம்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. பிரயாணங்களுக்கு சிறந்த நாள் இன்று, விரயங்களுக்கு ஏற்ற நாள். பணிக்கு ஒரு நல்ல நிலை, நல்ல ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் செய்து நிறைய வேலைகளை முடிக்கக்கூடிய அந்த பிளானிங் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேறு எந்த புது முயற்சிகளையும் நீங்கள் செய்யாமல் ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்வது புதிய முயற்சிகளை தடுப்பது. முதலில் சொன்ன கவனமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவது மேஷ ராசிக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு இன்று கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வது, நேர் 7ஆம் வீட்டில் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி. ஆனாலும் அந்த புதன் கிரகம் சற்று பஞ்சமஸ்தானத்துடைய வலிமையை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பது எல்லா முயற்சிகளுக்கும் ஓரளவிற்கு பொறுமையை சோதித்து பிறகு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலை. அதனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டாம். தொழில் ரீதியிலாக நல்ல வளர்ச்சி, பணியிலும் ஒரு ஏற்றமான நல்ல நிலையாக இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியம் தொடர்பான சில விஷயங்களை கவனித்து பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ரிஷப ராசிக்கு. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவங்களுடைய 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இவங்க ராசிநாதனுடைய புதனுடைய கேட்டையில் இன்று செல்கிறார். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, உற்சாகம், சுப நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சுக்கிரனுடைய அமர்வு 2இல் இருப்பது. இன்றைய புதன் இவங்களுக்கு புது முயற்சிகளில் கண்டிப்பாக சில குழப்பங்களையும் தடைகளையும் கொடுத்து வெற்றி கொடுக்கலாம். சற்று பொறுமை தேவை. முடிந்தவரை இன்று புது முயற்சிகளை தவிர்ப்பது கூட நல்ல நிலை. பணிக்கான சில விஷயங்கள் எல்லாம் இன்று தொடர்ந்து பேசுவது, தவிர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொட்டீனான வேலைகளை செய்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள், ஏதாவது உபத்திரவங்கள் இருந்தால் அதற்கான மருத்துவ விரயங்களாக இருக்க வாய்ப்பாக மாறக்கூடும். ஓரளவிற்கு நீங்கள் மருத்துவ பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு கவனிப்பாக இருப்பது பலன்களை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடக ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமும் நன்மைகளையும் கொடுப்பார். பிரயாணங்கள், இடமாற்றம், அலைச்சல்கள், பணியில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் தொடர்ந்து நீச்ச வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கான சில முயற்சிகளும் சற்று பொறுமையாக நீங்கள் அவசரப்படாமல் முயற்சிகளை செய்வது ஒரு நல்ல நிலை இருக்கும். அவசரப்பட்டாலும் விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். ஆனால் பணிக்கு ஒரு சிறப்பான நாள். லாபங்கள் அற்புதமாக இருக்கும். தொடர்ந்து பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் கடகத்திற்கு. அதிக அக்கறையும் பொறுமையும் இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் காட்டுவது மிகுந்த ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் உங்களுக்கு நட்சத்திர சாரம் மாறி இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பலன். அது குடும்ப வாழ்வை சிறிது குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியிலான விரயங்கள், தொழிலுக்காக சில பிரயாணங்கள், தொழிலுக்கான சுப முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாக அந்த கனெக்ஷன் பரிவர்த்தனை போல இருப்பது சற்று விரயங்களில் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அது அதிக விரயங்களாக மாறக்கூடும். நீங்களுமே சற்று கான்ஃபிடென்ஸ் குறைந்து மனதில் சில குழப்பங்களாக இருந்தால் ஒரு தன்னிச்சையான முடிவுகளை தவிர்த்து சிலரிடம் கேட்டு முடிவுகளை எடுப்பது நல்ல பலன்கள். அவசரமாக எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம். பணத்தை செலவு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நிதானம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிலை. குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை தேவை. தொடர்ச்சியாக செவ்வாயுடைய அமர்வு பேச்சு, உணவு, குடும்ப வாழ்க்கையில்
சிம்ம ராசி நண்பர்களும் சற்று பொறுமை அதிகம் காட்டுவது, சரியாக பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ராசிக்கும் 10க்கும் உடைய புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பது தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், தொழிலுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல லாபமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை, விரயங்கள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். ஆனால் புதிய விரயங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த விரயத்திற்கான பணப்புழக்கம் சற்று தடைகளை கொடுக்கலாம். விரயத்திற்கான வாய்ப்பு குறைவதனால் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நினைத்த நேரத்தில் அந்த பணம் கிடைக்காத ஒரு சூழலாக இது இருக்கலாம். சற்று பொறுமை தேவை. இருக்கக்கூடிய தொழிலை சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம், திருமண வாழ்வில் சற்று அதிக அக்கறை காட்டுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு, திருப்தியான ஒரு நல்ல ஒரு பணியில் செக்யூர்டான நிலைன்னு சொல்லலாம். கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினால் நல்ல பணி வளர்ச்சி, ஏற்றமான காலகட்டம், வருமானத்திலும் நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது. சற்று வாக்குஸ்தானத்தில் உள்ள நீச்ச சந்திரன் பணியிடத்தில் அனாவசியமாக பேசாமல் இருப்பதும், உணவில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வதும், வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் செல்வது இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குரிய கனெக்ஷனாக இருப்பது கண்டிப்பாக சற்று எல்லா விஷயத்திலும் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சுற்று வழியாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிவுகளை பொறுமையாக எடுப்பது பலன்களை ஒரு பெட்டரான பலன்களாக கொடுக்கும். திருமண வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் அசந்தால் கூட பெரிய குழப்பங்களாக, சண்டைகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டாம். செயல்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லலாம். சரியான கிளாரிட்டி இல்லாத டெசிஷன்ஸாக இருக்கலாம். 5 கூடிய வீட்டில் வக்ர சனி இருப்பதும், 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து இருப்பதும் புதிய முடிவுகளில் சற்று அதிக நிதானம் தேவை. இன்று உங்களுக்கு தேவையில்லாத சுயதொழில் நண்பர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பது பணியிடத்திலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு நிலையாக காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணைக்கு திடீரென்று பணி வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், சில இடமாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கலாம். ஆனாலும் திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையில் சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுக்கு சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்டிலும் ஒரு பாதுகாப்பு. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று 6-9 கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் செல்வது கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை. வாழ்க்கை துணையுடைய எல்லா மனநிலையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. சற்று அனுசரித்து பொறுமையாக செல்வது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் குறைந்த பிறகு எல்லாமே சரியாகக்கூடிய நிலை அப்படிங்கிற ஒரு வகையில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பணிக்கு ஏற்றமான ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளலாம். பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம், அதே சமயம் 6ஆம் வீடு திருமண வாழ்வை சிறிது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பலன் போல மீண்டும் சொல்லக்கூடிய நிலை. ஓரளவிற்கு அதிக அக்கறையுடன் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சிகளை இன்று முயற்சி செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். தொழிலுக்கான சில பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். தொழிலுக்காக சில புதிய முதலீடுகள் செய்வது குறித்த சில முடிவுகள் எடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்வது, உங்களால் முடிந்தவரை கூட 2 பேரை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் டிஸ்கஸ் செய்துவிட்டு அதை அமலாக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் பணியிலும் சற்று நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டும். அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நிலை, வீடு வாகனங்கள் போன்றவையான சில நிலைகளாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய சில முடிவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் குழப்பத்திற்கு ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை. தொடர்ந்து மனதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும்.
அஷ்டமாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய போக்கில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல, தசாபுத்திக்கு ஏற்றாற் போல இந்த பலன்கள் ஏதாவது இந்த ஒரு வகையில் ஒரு பலனை வெளிப்படுத்தலாம். கண்டிப்பாக அலட்சியம் செய்யாமல் இதை அவ்வப்பொழுது சரி செய்து கொண்டால் மட்டுமே 7.5 சனியில் நமக்கு பெரிய பிரச்சனைகளாக இது மாறாமல் இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.